விஜயின் மொத்த சொத்து மதிப்பு அடேங்கப்பா இவ்வளவா? எவ்வளவு தெரியுமா? சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தலைவர் விஜய் தனது வேட்புமனுவுடன் விவரங்களையும் தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த தகவல்களின்படி 2020-21 நிதியாண்டில் 8.4 கோடி ரூபாயாக இருந்த விஜயின் ஆண்டு வருமானம் 2024-25 நிதியாண்டில் 184 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேலும் தனக்கு சொந்தமான அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்களின் மொத்த மதிப்பு 624 கோடி ரூபாய் என்றும் விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களுக்கு வழங்கிய கடன் விவரங்களையும் விஜய் அதில் தெரிவித்துள்ளார். அதன்படி தனது தந்தை S.A. சந்திரசேகருக்கு 3.2 கோடி ரூபாய், தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாய் மற்றும் தனது மனைவி சங்கீதாவிற்கு 12.6 கோடி ரூபாய் கடனாக வழங்கியிருப்பதாக விஜய் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் தனது மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8.78 லட்சம் ரூபாய், மகள் திவ்யா சாஷாவுக்கு 4.60 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கியிருப்பதாக விஜய் அதில் கூறியிருக்கிறார். மேலும் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளரும் தனது நீண்டகால நண்பருமான புசி என் ஆனந்திற்கு 3 கோடி ரூபாயும், தயாரிப்பாளர் வி ரவிச்சந்திரன் என்பவருக்கு 5 கோடி ரூபாயும் கடன் தந்திருப்பதாகவும் அந்த ஆவணங்களில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து மதிப்புமிக்க பொருட்கள் தொடர்பாக அளித்துள்ள விவரப்பட்டியலில் விஜயிடம் 1.20 கோடி ரூபாய் மதிப்பிலான 883 கிராம் தங்க நகைகள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி சங்கீதாவிடம் 4.7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், 5.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை லயோலா கல்லூரியில் PSc படிப்பை முதல் ஆண்டிலேயே நிறுத்திவிட்டதாக விஜய் அதில் தெரிவித்துள்ளார். தற்பொழுது விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியின் தாளாளராகவும் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் விஜய் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தங்கை வித்யா பெயரில் செயல்படும் வித்யா சேரிட்டபிள் உள்ளிட்ட அறக்கட்டளைகளின் அரங்காவலராகவும் உள்ளதாக விஜய் அதில் தெரிவித்துள்ளார். சொத்து விவரங்களில் கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி முதலீடுகளை பொறுத்தவரை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் சாலிகிராமம் கிளையில் 213 கோடி ரூபாய், ஆக்சிஸ் வங்கியின் இந்திரா நகர் கிளையில் 57 கோடி ரூபாய் மற்றும் HDFC வங்கியின் பெசன் நகர் கிளையில் 77 லட்சம் ரூபாய் டெபாசிட் வைத்திருப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மனைவி சங்கீதாவின் HDFC வங்கி கணக்கில் 10.43 கோடி ரூபாய் டெபாசிட் இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 33 ஆண்டுகளாக சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக 69 படங்களில் நடித்த நடிகர் விஜய் நூற்றுக்கணக்கான கோடிகளில் சொத்து சேர்த்திருக்கிறார். அவரது நீலாங்கரை பங்களா வீடு மட்டுமே 180 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அது தவிர பனையூர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சொந்த வீடுகளும் உள்ளது. தமிழ் சினிமாவில் விஜய் ஹீரோவாக நடித்த போது அவருக்கு பெரிய தொகை சம்பளமாக வழங்கப்பட்டது. குறிப்பாக அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படத்திற்காக அவருக்கு 275 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் சினிமாவை விட்டு விலகிய விஜய் தாவேகா கட்சியை துவங்கி அரசியலில் குதித்தார். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இப்பொழுது விஜய் பதவி வகித்து வருகிறார். அவருக்கு தற்பொழுது மாத சம்பளமாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.